श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. श्रीस्तुति श्लोकम् 6. उद्देश्यत्वं जननि भजतो रुज्जितोपाधिगन्धं प्रत्यग्रूभे हविषि युवयोरेकशेषित्वयोगात् पद्मे पत्युस्तव च निगमैर्नित्यमन्विष्यमानो नावच्छेदं भजति महिमानर्दयन्मानसं नः. பதபதார்த்தம் ஜனனி எல்லோருக்கும் தாயான, பத்மே தாமரையில் தோன்றிய பெரிய பிராட்டியாரே, பிரத்யக் ரூபே இந்த ஜீவாத்மாவாகிய, ஹவிஷி ஹோமம் செய்ய வேண்டிய பொருளில், உஜ்ஜிதோபாதிகந்தம் இடையில் ஒன்றையிட்டு பொருள் கூறுவது என்கிற உபாதியில் துளியும் இல்லாதபடி, உத்தேஷ்யத்துவம் ஆத்ம சமர்ப்பணத்துக்கு நோக்காயிருக்கும் நிலையை, பஜதோஹோ அடைந்துள்ள, யுவயோகோ திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருக்கும், ஏகசேஷித்வ யோகாத் பயனை அடையக்கூடிய நிலை ஒரே மாதிரியாயிருப்பதால், பத்யுஹு தேவரீருடைய கணவனான எம்பெருமானுடையவும், தவச்ச தேவரீருடையவும், நித்தியம் எப்பொழுதுமே, நிகமைகி வேதங்களால், அன்விஷ்யமானஹா தேடப்பட்டு வருகின்ற, மகிமா உங்கள் இருவரின் பெருமைகள், நக அடியோங்களுடைய, மானசம் மனதை, நித்தியம் நர்தயன் எப்பொழுதும் கூத்தாடும்படி செய்து கொண்டு, அவச்சேதம் எல்லையை ந பஜதி அடைகிறதில்லை அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஒருத்தரும் பண்ணக்கூடிய அல்லது பண்ண வேண்டிய ஒரு யாகத்தை பற்றி சொல்கிறார் சுவாமி. இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக நமக்கு அதை புரிய வைக்கிறார். அதாவது ஒரு யாகம் ஒன்று நம்ம எல்லாருமே பண்ண வேண்டிய யாகம். எல்லாரும் பண்ணுறோமா அப்படின்னா தெரியல, ஆனால் கண்டிப்பாக ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பண்ண வேண்டிய யாகம்னு ஒன்று இருக்குது. என்ன யாகம் அப்படின்னா, இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிற, ஆத்ம ஹவிஸை சமர்ப்பிக்கிற யாகம். நம்ம ஒருத்தரும் பண்ணிக்கக்கூடிய அந்த சரணாகதி, அது பிரபத்தி, அதுதான் அந்த யாகம். ஒரு யாகம் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஒரு பூர்ணாகுதி அப்படின்ற அன்றைக்கி ஹவிஸ்லாம் சேர்ப்பாள். இப்போ சுவாமி இந்த ஸ்லோகத்தில் என்ன சாய்க்கிறார்னா, நடுவில் ஒருவர் இராதபடி நாங்கள் இந்த ஆத்மஹவிஸை சேர்க்கிறோம் அப்படிங்கிற. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு பலனை எதிர்பார்த்து ஏதான ஒரு யாகம் பண்ணுவாள். பொதுவாக அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து, தசரதர் காலத்துலேருந்து புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து, ஒரு யாகம் அப்படின்னு பண்ணாலே ஒரு பலனை எதிர்பார்த்து தான் பண்ணுவாள். அந்த மாதிரி ஒரு யாகம் பண்ணும்போது அந்த தேவதையை குறித்து அந்த யாகத்தை பண்ணி, அந்த தேவதைக்கு பிரியமான வஸ்துவை, எந்த தேவதையை குறித்து நம்ம அதை பண்ணுறோமோ, இந்திரனுக்கோ வருணனுக்கோ அக்னிக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பண்ணுறோம் இல்லையா, அந்த தேவதைக்கு எது இஷ்டமோ அதை ஹவிஸாக சேர்த்து, அதனால் அந்த தேவதையானவர் திருப்தி அடைஞ்சு உனக்கு அந்த பலனை தரேன், இந்த வரத்தை தரேன், அந்த மாதிரி கொடுப்பாள். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அந்த இந்திரனுக்கோ சந்திரனுக்கோ அல்லது ஒரு வருணனுக்கோ பண்ணும்போது அதுலேயும் யார் அந்தராத்மாவாக இருந்து வாங்கிக்கிறா அப்படின்னா பெருமாள் தான் வாங்கிக்கிறார். இந்திரனுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்து அந்த ஹவிஸை யார் ஏற்றுக்கிறான்னா பெருமாள் தான் ஏற்றுக்கிறார். ஆனால் என்ன இதில் அப்படின்னா, உஜ்ஜிதோபாதிகந்தம் இடையில் ஒன்றை இட்டு பொருள் கூறுவது. இவா இந்திரனுக்கு சமர்ப்பிக்கிறா, இந்திரனுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கிற பெருமாள் அதை ஏற்றுக்கிற, ஏற்றுண்டு இந்திரனுக்கு அவள் கேட்குற அந்த வரத்தை கொடுக்குற, பவரை கொடுக்குற, அதனால் இந்திரனால் அவளுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்க முடிஞ்சுது. ஆக இங்கேயும் பலன் கொடுக்குறவர் யாருன்னா பெருமாள் தான். ஆனால் அதை நேரடியாக பெருமாள் கிட்ட கேட்காம இந்த மாதிரி ஒரு தேவதைகள் மூலமாக அதை அந்த மாதிரி அனுகிரகத்தை வாங்கிக்கிறவா, அந்த தேவதைகள் கிட்டேருந்து வாங்கிக்கிறவா இருக்கா. ஆனால் இந்த ஆத்ம ஹவிஸ் அப்படின்றத நம்ம ஒரு யாகம் பண்ணுறோம். அந்த யாகத்தில் இந்த நம்மளுடைய ஜீவாத்மாவையே ஹவிஸாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பிக்கும்போது அதை யார் வாங்கிக்கிறா அப்படின்னா, இந்த உஜ்ஜிதோபாதிகந்தன் இடையில் ஒன்று இட்டு பொருள் கூறுவது என்ற உபாதியில் துளியும் இல்லாதபடி, நடுவில் வேற யாருமே கிடையாது. நம்ம சமர்ப்பிக்கிறோம், பெருமாள் ஏற்றுக்கிறார்.
வெறும் பெருமாளா ஏற்றுக்கிறார் அப்படின்னா இல்லை. யுவயோகோ திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருக்கும். அதனால தான் நம்மளுடைய இந்த ஜெகத் சிருஷ்டியிலே ஆகட்டும், நம்மளை காப்பாற்றுறதுலே ஆகட்டும், இல்லை கடைசியில் நம்ம கரையேறும்போது போய் சேர்ற இடத்துல ஆகட்டும், எல்லாத்துலேயுமே பிராட்டி இருக்கான்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை ஆரம்பிக்கும் போதே சுவாமி சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஜனனி. ஜனனினா எல்லோருக்கும் தாயானவள், ஜனிக்கிறதுக்கு காரணமானவள். அதனால் நம்மளுடைய இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இந்த மூணுத்துலேயுமே பெருமாள் கூடவே யார் இருக்கா அப்படின்னா பிராட்டியானவள் இருக்கான்றதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஜனனி அப்படின்னு. சிருஷ்டிலையும் அவள் இருக்கா, ஸ்திதி இந்த லோகத்தில் நம்ம இருக்கும்போது இந்த யாகத்தை பண்ணுறோம் அதை வாங்கிக்கிறவளாகவும் அவள் இருக்கா, கடைசியில் நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்கும்போதும் பெருமாள் கூட இருந்து நமக்கு அதை அனுகிரகிக்கிறவ யாருன்னா அவ தான். அப்படிங்கிறதுனால ஜனனி எல்லோருக்கும் தாயானவளே அப்படின்னு இங்கே ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறேன். ஆக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிரத்யக் ரூபே இந்த ஜீவாத்மாவை ஹவிஷி ஹோமத்தில் சேர்க்கக்கூடிய ஹவிசாக்கரும். இதை யார் ஏற்றுக்கிறா அப்படின்னா இதோட நோக்கம் என்ன, உத்தேசியத்துவம், இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கிறது. ஏன் இதை சமர்ப்பிக்கிறோன்னா இது பெருமாளோட வஸ்து, அதனால் பெருமாள்கிட்ட திருப்பி கொடுத்துடணும். அதனால் இது சமர்ப்பிக்கிறோம், ஆத்ம சமர்ப்பணம் பண்ணுறோம். யார்கிட்ட பண்ணுறோம்? திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவரிடம். யுவயோகோ அப்படின்ற பதத்தின் மூலமாக ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தையாக இது சாய்க்கிற. வெறும் பெருமாள் கிட்ட நம்ம சமர்ப்பிக்கலை, பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட தான் நம்ம இதை கொடுக்குறோம். அப்போது ஏகசேஷித்வ யோகாத் பயனை அடையக்கூடிய நிலை ஒரே மாதிரியாக இருப்பதா. நமக்கு ரெண்டு பேருமே ஒரே இதுதான். நமக்கு மிதுனமே உத்தேசியம்னு சொல்கிறது எதுக்காகன்னா நம்ம பெருமாளுக்கு தனியாக பிராட்டிக்கு தனியாக பண்ண வேண்டியதே இல்லை. பெருமாள் பிராட்டிக்கு சேர்த்து பண்ணணும். பெருமாளுக்கு பண்ணாலே பிராட்டிக்கு பண்ண மாதிரி, பிராட்டிக்கு பண்ணாலே பெருமாளுக்கு பண்ண மாதிரி கூட இல்லை. பண்ணும்போதே நம்மளுடைய சிந்தனையானது எப்படி இருக்கணும், பெருமாள் பிராட்டிக்கு சேர்த்து பண்ணுறோன்றது இருக்கணும். ஆக அப்படி நம்ம பண்ணும்போது நமக்காக தேவரீருடைய கணவனான எம்பெருமானுடையவும் பத்யுஹு தவச்ச தேவரீருடையவும் இவா ரெண்டு பேருமா சேர்ந்து மகிமா இவாளோட பெருமைகளை நம்ம யோசித்து பார்க்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா மானசம் எங்களுடைய மனசானது நர்தயன் கூத்தாடும்படி அவ்வளோ சந்தோஷமாக ஆறுது. அதுக்கு ஒரு எல்லை இருக்கா அப்படின்னா அந்த சந்தோஷத்துக்கு ஒரு எல்லை இருக்கா அப்படின்னா எல்லையே இல்லை. அப்படி அவச்சேதம் ந பஜதி எல்லையை அடைகிறதில்லை, எல்லையற்ற ஆனந்தமாக இருக்குது அது அப்படின்னு சுவாமி இதன் மூலமாக சாய்க்கிறார். அதுக்கு நடுவில் அழகாக ஒரு பதம் போடுற நித்தியம் நிகமை அப்படின்னு. எப்பவுமே வேதம் தேடிண்டே இருக்கான் பெருமாளோட பெருமை என்ன, அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதமானது எப்பவுமே பெருமாளோட பெருமை என்ன, பிராட்டியோட பெருமை என்னன்னு தேடிண்டே இருக்குது. ஆனால் அதால் கண்டுபிடிச்சி முடியலை. ஆக அந்த மாதிரியான எல்லையற்ற பிரபாவமுடைய உங்கள் இருவரோட அந்த பெருமைகள் இருக்கே மகிமா, அதை நினைக்கும் போது எங்கள் மனம் கூத்தாடுறது. ஆனால் அந்த நர்தயன் அந்த கூத்தாடும்படி இருக்கக்கூடிய எங்களோட அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார். இப்போது இதில் இந்த மனசானது எங்களுக்கு அப்படி நர்தயன் நித்தியம் நர்தயன் எப்பொழுதும் கூத்தாடும்படி செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாரே. அப்படி கூத்தாடுற அளவுக்கு என்ன சந்தோஷம், எப்படி அந்த சந்தோஷம், எதுக்காக அந்த சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வியாக்கியார்த்தாக்கள் ஒரு மாதிரி அழகாக நமக்கு கொடுத்துருக்கா. இப்போ இதில் என்ன சந்தோஷம் அப்படின்னா இந்த வேதத்தாலேயே பெருமாளோட பெருமையை தெரிஞ்சுக்க முடியலை. அது தெரிஞ்சுக்கணும்னு முயலும்போது கூட ரொம்ப நாள் தேடுறது, ரொம்ப நேரம் தேடுறது. ஆனால் வேதங்களால் தேடப்பட்டு வருகின்ற ஆக இப்போ கூட அதால் சொல்ல முடியலை. ஆனால் உங்களோட பெருமையை அப்படி சொல்லி முடிச்சுட முடியாதுன்ற ஞானம் எனக்கு இருக்கே, அதுக்கே நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோன்ற. அதாவது பூரண ஞானம்ங்கிறது எது? ஒரு விஷயத்தை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கிறது தான் பூர்ண ஞானம். இப்போ பெருமாளோட விபவங்களை, அதாவது அந்த வைபவங்களை சொல்லிட முடியுமா, பெருமாளோட கல்யாண குணங்களை நம்மளால் அளந்துட முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாது. அது முடியாதுன்னு தெரியறதே பூரண ஞானம்.
பெருமாளோட குணங்களை என்னால் சொல்லிட முடியும் அப்படின்னு சொன்னாலோ, அல்லது நான் என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படி ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாலோ நமக்கு பூரண ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அப்போது பெருமாளோட பிரபாவங்களை, பிராட்டியோட பிரபாவங்களை நம்மளால் சொல்லி முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறதே பூரண ஞானம். அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. வேதத்துக்கு அது தெரியல, தேடுறதே. ஆனால் எங்களுக்கு புரிஞ்சுடுத்து, உங்களுக்கு எல்லையற்ற மகிமைகள் உண்டு, அதை எங்களால் சொல்லி விவரிக்க முடியாதுங்கிற ஞானம் எங்களுக்கு வந்துடுத்தே, அதனால் மனசு கூத்தாடுறது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, வேதம் சொல்கிறதெல்லாம் தெரியலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ எங்களுக்கு பரசமர்ப்பணம் அப்படின்றத நாங்கள் உங்களோட 2 பேரோட திருவடி வாரத்தில் சேர்த்து பண்ணியிருக்கோமே, அதுவே எங்களுக்கு சந்தோஷம். அதாவது பெருமாள் கிட்ட போய் தனியாக பரசமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை, பிராட்டிக்கிட்ட போய் தனியாக பரசமர்ப்பணம் பண்ணுறேன், உபாயம் உபேயம் இந்த 2 நிலையும் பெருமாளுக்கும் உண்டு பிராட்டிக்கும் உண்டுன்னா கூட தனித்தனியாக அவாக்கிட்ட போய் நம்ம சொல்லலை. இவா 2 பேரும் சேர்ந்து இருக்கிற ஸ்ரீயப்பதி தான் எங்களுக்கு முக்கியன்ற ஞானம் எங்களுக்கு இருக்கே, அது தெரிஞ்சு உங்களோட 2 பேரோட திருவடி வாரத்துலேயும் சேர்த்து பண்ணுறமே சரணாகதியை, அதனால் எங்களுக்கு அந்த சந்தோஷம். உங்கள் 2 பேரையும் பிரித்து பார்க்கக்கூடாதுன்ற ஞானம் எங்களுக்கு இருக்கே, அதனால் எங்களுக்கு அந்த சந்தோஷம், அதனால் நாங்கள் கூத்தாடுறோன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று என்ன அப்படின்னா, பெருமாளோட சொத்துங்கிறது இந்த ஆத்மா, இந்த நம்மளுடைய இந்த ஜீவாத்மாங்கிறது பெருமாளோட சொத்து. அதை இத்தனை நாள் நம்ம என்ன நினச்சிருந்தோம், என்னோடது, இதுதான் நான், இதுதான் என்னோடது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அது கிட்டத்தட்ட அதை நம்ம அபகரித்து வச்சுன்றதுக்கு சமானம், திருடி வச்சுன்றதுக்கு சமானம். இப்போது அதை நம்ம சமர்ப்பிச்சுட்டோம். பெருமாளே இது என்னோடது இல்லை, இது உன்னோடது அப்படின்னு பெருமாள்கிட்ட கொண்டு போய் அதை சமர்ப்பிச்சுட்டோம். இப்போது நியாயமாக நமக்கு ஒரு உறுத்தல் இருக்கணும். ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் பொதுவில் நம்ம பாருங்களேன், உலகத்தில் நம்ம ஒன்று திருடி வச்சுட்டோம் அப்படின்னா, நம்ம அதை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தண்டனை குறைக்கப்படுமே தவிர, நீ தண்டனையே ஒன்று தப்பே பண்ணலை, உனக்கு தண்டனையே கிடையாதுன்னு யாருமே சொல்லவே மாட்டான். ஆனால் பெருமாளோட அந்த கல்யாண குணம், பிராட்டியோட அந்த கல்யாண குணமானது நினச்சி பாருங்கோ, இத்தனை ஜென்மமாக இது என்னோட வஸ்துன்னு நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன், இது இதுதான் நான், இது எந்து மமகாரம் அகங்காரத்தோட எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆனால் இது ஒன்றுன்னு புரிஞ்சின்ற நேரத்தில் கொண்டு பரசமர்ப்பணம் பண்ண உடனே அவளோட அந்த குணமானது, அந்த கல்யாண குணமானது, அப்பா இப்போவாவது நீ தெரிஞ்சுண்டியே அப்படின்னு எனக்கு தண்டனையை கொடுக்காம இதை சமர்ப்பிச்சுட்டே இந்த குழந்தைன்னு அவள் அவ்வளோ சந்தோஷப்படுறாளே, எனக்கு மேலே மேலே அதனால் மங்களங்கள் சேர்றதே, தண்டனை தர வேண்டிய இடத்துல எனக்கு அனுகிரகம் வாரி வழங்குறாளே, இந்த குணம் இருக்கே, இந்த குணத்தை தெரிஞ்சுன்ட்டேன். தப்பு பண்ணால் கூட பெருமாள் கோச்சிக்கிறதே இல்லை, பிராட்டி கோவமே படுறதில்லைன்றதை நான் தெரிஞ்சுன்ட்டேனே, அதனால் எனக்கு மனசு கூத்தாடுறது. ஏன்னா பாகவதத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கும்போது குசேலர் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு அவளை கொடுக்கணும்னு தான் எடுத்துட்டு வரார். அவர் எடுத்து வச்சுக்கும்போது அது கிருஷ்ணருக்குன்னு தான் எடுத்து வச்சுட்டார். ஆனால் கிருஷ்ணன் இருக்கிற செல்வ செழிப்பை பார்த்த உடனே அவருக்கு ஒரு சங்கோஜம் வந்துடுறது, இந்த கந்த முடிப்பில் இருக்கிற இந்த ஒரு படி அவளையாக கொடுக்கறது அப்படின்னு. அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல, அதாவது நமக்கும் கொடுக்க மனசு வரல, அவருக்கும் கொடுக்க மனசு வரல. ஆனால் அவருக்கு ஏன் கொடுக்க மனசு வரலன்னா, நான் தாழ்ந்தவன்ற எண்ணத்தினால அவர் கொடுக்கல. நம்ம ஏன் பெருமாளுக்கு இத்தனை நாள் நம்மளோட ஆத்ம சமர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா, நான் உயர்ந்தவன்ற எண்ணம், நான் அப்படின்ற மமகாரம் அகங்காரத்தினால நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல, அவருக்கும் கொடுக்க மனசு வரல தான். ஆனால் நம்ம 2 பேரையுமே ஒரே மாதிரி தான் பெருமாள் வச்சு பார்க்குறாருங்கிறது தான் அதிசயம். குச்சேலனுக்கு அவர் கொண்டு வந்தார், கொடுக்கலை, ஆனால் கிருஷ்ணர் வாங்கிண்டுட்டார். திருப்பி அவர் தன்னுடைய ஸ்வகிரகத்துக்கு போகும்போது குசேலர் நினச்சுட்டே போகிறார், கிருஷ்ணன்கிட்ட நான் எதுவும் கேட்கவும் இல்லை, கிருஷ்ணன் எனக்கு எதுவும் கொடுக்கவும் இல்லை, ஆனால் கிருஷ்ணனோட அந்த தர்சனம் அப்படின்றதே போருமே, அதுவே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. அவனோட சேர்ந்திருந்த இந்த ஒரு நாளுங்கிறதே எவ்வளவு பவித்திரமானது, எவ்வளவு உயர்ந்தது அப்படின்னு ஸ்வகிருஹான் விரீடிதோ கஷ்டன்
மகத் தர்ஷன நிர்வத்தா, மகத் தர்ஷன, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். அவனுடைய கிருஷ்ணனுடைய அந்த தர்சனம்ங்கிறதே எவ்வளோ பெரிய சந்தோஷம்னு குச்சேலர் நினச்சிட்டு போகிறார். இப்போ அந்த மாதிரி பெருமாளோட சொத்தை நம்ம பெருமாள் கிட்ட கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்த உடனே என்ன பண்ண போகிறார் பெருமாள்? நமக்கு உடனே ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறாரா, ப்ரமோஷன் கொடுக்க போகிறாரா, வீடு கொடுக்க போகிறாரா, கார் கொடுக்க போகிறாரா, நம்ம எதையும் எதிர்பார்க்கல. ஆத்ம சமர்ப்பணம், இது உன்னுடைய வஸ்து, உன்கிட்ட கொடுத்துட்டோம், நம்மளும் கொடுத்துட்டோம், கிருஷ்ணரும் வாங்கின்ட்டார். ஆனால் அதை சமர்ப்பித்ததே எவ்வளோ சந்தோஷமான விஷயம். ஏன்னா இது அவனோட சொத்து, அவன்கிட்டயே திருப்பி கொடுக்கறதுங்கிறதே எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அந்த நேரம், அந்த நம்மளுடைய அந்த சமர்ப்பணம் பண்ணுற அந்த நேரங்கிறதே எவ்வளோ வசதியான விஷயம். அதனால் நாங்கள் கூத்தாடுறோம், எங்களுக்கு அந்த நர்தயன் கூத்தாடும்படி செய்து கொண்டு எல்லையை அடைகிறதில்லை அப்படின்னு சாய்க்கிறேன். ஆனால் வாஸ்தவத்தில் நம்ம பரசமர்ப்பணம் பண்ணதுக்கப்புறம் நிச்சயமாக ஒருத்தரோட நம்ம லைஃப்பில் பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் நம்மளுக்கு எவ்வளவு ஏற்றங்கள் வருதுன்றது நம்ம கண் முன்னாடி பிரத்யட்சமாக நமக்கே தெரியும். பெருமாள் அப்படி தான் கொடுக்குறார். இப்போ இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, பரமெனது நீ புலம்பேல் என்றார் வந்தார் அப்படின்னு சாய்ச்சார் நம் சுவாமி. இனிமேல் அவன்கிட்ட ஒப்படைச்சாச்சு, இனிமேல் எனக்கு இதை பற்றின கவலையே கிடையாது, நான் இனிமேல் எதுக்காகவுமே கவலையே பட வேண்டாம். அதனால் இது இனிமேல் பெருமாளோட பொறுப்பு, எனக்கு எந்த கவலையுமே இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது வர சந்தோஷம், அதுவும் ஒரு காரணம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான காரணம் என்ன, அந்த சந்தோஷம் அப்படின்றது எப்போ நமக்கு அந்த ஒரு பரமானந்தம்ன்றது எப்போ கிடைக்கிறது அப்படின்னா, இந்த அர்த்த பஞ்சகத்தில் சொல்லக்கூடிய முதல்ல நம்ம பார்த்தோம் பெருமாள் அப்படின்றவருக்கு, பரமாத்மாவுக்கு என்னென்ன அந்த குணங்கள் உண்டு. பிராட்டியை பிரியாதவன், எல்லையற்ற ஆனந்த ஸ்வரூபன், கல்யாண குணங்கள் நிறைந்தவன்னு பார்த்தா மாதிரி ஜீவாத்ம ஸ்வரூபம்னு ஒன்று இருக்குது. இந்த ஜீவனுக்குன்னு ஒரு ஸ்வரூபம் இருக்குது. அது என்ன ஸ்வரூபம்னா அணுவாய் இருப்பவன், ஞான ஆனந்த ஸ்வரூபன். ஆக எப்போ நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவை பெருமாள் கிட்ட சமர்ப்பிச்சுட்டோமோ அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு தன்னோட ஸ்வரூபமானது நன்னா விகசிக்கிறது, நன்னா புரியறது. இந்த ஜீவாத்மா ஸ்வரூபமே அப்போ தான் புரியறது. இந்த ஜீவாத்மாவுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்வரூபம் என்னன்னா ஆனந்த ஸ்வரூபன், ஞானானந்த ஸ்வரூபன், ஞானத்தோடு கூடிய ஆனந்த ஸ்வரூபன். இப்போ பெருமாள் கிட்ட சமர்ப்பித்த உடனே நமக்கு அந்த சந்தோஷமானது கிடைக்கிறது. அதனால் நம்மளுடைய மனசானது கூத்தாடுறது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கேன். இங்கே பெருமாள்னு சொல்கிற எல்லா இடங்களிலும் கூட பிராட்டியும் இருக்காள்னு உணர்த்தத்துக்காகத்தான் ஏகசேஷித்வ யோகாத் உஜ்ஜிதோ பாதிகந்தம், நடுவில் ஒருத்தர் இல்லாமல் உங்ககிட்ட நாங்களே நேர சமர்ப்பிக்கிறோம், அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்கோ, அதனால் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு இது ஒரு சரணாகதியை அனுஷ்டிக்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக நமக்கு கொடுத்துருக்கார் அடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.